வணக்கம். போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நெல்லின் ஈரப்பதத்தை அதிகரித்து கொள்முதல் செய்ய விவசாயிகள் கோரிக்கை. கோரிக்கையின் அடிப்படையில் டெல்டா மாவட்டங்களில் மத்திய அதிகாரிகள் குழுவினர் நேரில் ஆய்வு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாம். 1,38,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் நேரில் வழங்கினர். நீலகிரி மாவட்டம் உதகை காந்தல் பேருந்து நிறுத்தம் அருகே மலை போல் குவிந்து கிடக்கும் குப்பை கழிவுகள். துர்நாற்றம் வீசுவதுடன் தொற்று பரவும் அபாயம் உள்ளதால் குப்பைகளை அகற்ற கோரிக்கை. திருச்சியில் ஊராட்சிகளை மாநகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு. தாளக்குடி ஊராட்சி மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். சாரண சாரடியர் இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவு. வைர விழாவை ஒட்டி விழாக்கோலம் பூண்டுள்ள திருச்சி மணப்பாறை. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். நெல்லின் ஈரப்பதம் குறித்து நீடாமங்கலம் அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மத்திய அதிகாரிகள் குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். நாகை, திருவாரூர், தஞ்சை, மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் பயிர்கள் நீரில் சாய்ந்து சேதமடைந்தன. தொடர்ந்து பனிப்பொழிவு நிலவி வருவதால் நெல்லை உலர வைப்பதில் பெரும் சிரமம் ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 17% ஈரப்பதம் இருந்தால் மட்டுமே நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. இதனால் நெல்லின் ஈரப்பதத்தை 22% உயர்த்தி கொள்முதல் செய்ய வேண்டும் என டெல்டா மாவட்ட விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் நெல்லின் ஈரப்பதம் மற்றும் தன்மை குறித்து மத்திய அரசின் சேமிப்பு மற்றும் ஆய்வு உதவி இயக்குநர்கள் நவீன், பிரீத்தி மற்றும் தொழில்நுட்ப அதிகாரிகள் அபிஷேக், ராகுல் ஆகிய 4 பேர் கொண்ட குழுவினர் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே பூவாநத்தம் கிராமத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஆய்வு செய்தனர். ஆய்வறிக்கை மத்திய பொது விநியோகத்துறைக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். மத்திய குழுவிடம் விவசாயிகள் கோரிக்கை மனு அளித்தனர். அவங்க இங்கிருந்து சாம்பிள் டெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. அவங்களுடைய லேப்லயும் இதை ஆய்வு செய்வாங்க. செஞ்சுட்டு நம்மளுக்கு என்னன்றது அவங்க ஒரு நாட்கள் தெரிவிப்பாங்க. 2023 நம்மளுக்கு இந்த மாதிரி பிப்ரவரி மாசம் அன்சீசனல் ரெயின்ஃபால் இருந்தது. அப்பவும் நம்மளுக்கு குழு வந்து நம்ம ரிலாக்ஸேஷன் கேட்டிருந்தோம். அந்த வருடமும் நம்மளுக்கு 22% ரிலாக்ஸேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ போன வருஷம் நம்மளுக்கு அந்த மாதிரி எதுவும் பாதிப்பு இல்லை. இந்த வருஷம் பாதிப்பு இருக்கு. குழு வந்திருக்காங்க, பார்த்துருக்காங்க. அந்த 2 வருடங்களுக்கு முன்னாடி எப்படி அவங்க நம்மளுடைய கோரிக்கைக்கு இது கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த வருஷமும் கன்சிடர் பண்ணுவாங்க. 17% தான் நேரடி நெல் கொள்முதல் எடுத்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு என்ன கேட்கறோம்னா 22% இதை உயர்த்தி வழங்கணும்னு கேட்கறோம் அரசுக்கு கோரிக்கையா. இப்போ அது சம்பந்தமா மத்திய ஒன்றிய குழு வந்து இன்னைக்கு ஆய்வுக்கு வந்தாங்க. காவிரி டெல்டா பகுதியில் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் இந்த பகுதியில் எடுத்துட்டு இருக்காங்க. அது விவசாயிகளுடைய கோரிக்கை. எங்களுக்கு 22% ஈரப்பதத்தை உயர்த்தி உடனடியாக வழங்கணும். இதை காலம் கடத்தக்கூடாது. இது எப்படின்னா ஒரு வர்றது கேட்கறது போயிடுறது, இதே ஒரு 10 நாள் முடிஞ்சு போயிடும். அப்புறம் அறுவடையே நெருக்கி எல்லாம் முடிஞ்சு போயிடும். எங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும். ஆம்பூர் அருகே நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் 1,38,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் நேரில் வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்து மின்னூர் பகுதியில் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் மின்னூர், செங்கிலிக்குப்பம் ஆகிய ஊராட்சிகளைச் சேர்ந்த 135 பயனாளர்களுக்கு 1,38,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் இலவச பட்டா, விதவை உதவித்தொகை, பெண் குழந்தைகள் பாதுகாப்பு பெட்டகம், மாற்றுத்திறனாளிகளுக்கு வாகனம் மற்றும் வேளாண் உபகரணங்கள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் வழங்கினர். நாட்ராம்பள்ளி அருகே அரசின் திட்டப்பணிகள் குறித்த செயல்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூர் மாவட்டம் நாட்ராம்பள்ளி அடுத்து கத்தாரி பகுதியில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் நேரடி கள ஆய்வு மேற்கொண்டார்.
இதற்காக கிராமத்தில் முகாமிட்ட ஆட்சியர் ஊராட்சி தொடக்கப்பள்ளியில் கற்றல் திறன் குறித்து மாணவருடன் கலந்துரையாடினார். தொடர்ந்து ரேஷன் கடையில் ஆய்வு மேற்கொண்ட அவர் பொருட்களின் தரம் குறித்து பொதுமக்களிடம் கேட்டறிந்தார். மேலும் அங்குள்ள துணை சுகாதார நிலையம் மற்றும் அங்கன்வாடியில் ஆய்வு செய்தார். மேலும் பொதுமக்களிடம் தெருவிளக்கும், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். உதகையில் காந்தல் பேருந்து நிறுத்தம் அருகே கொட்டப்படும் குப்பை கழிவுகளால் பயணிகளுக்கு நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சியின் மையப்பகுதியான காந்தல் பேருந்து நிறுத்தம் மற்றும் சமுதாய கூடம் அமைந்துள்ளது. இந்நிலையில் 10 மற்றும் 11வது வார்டு பகுதிகளில் இருந்து நாள்தோறும் சேகரிக்கப்படும் குப்பைகள் காந்தல் பேருந்து நிறுத்தம் அருகே கொட்டப்படுகிறது. இதனால் அப்பகுதியில் குப்பைகள் மலை போல் தேங்கி துர்நாற்றம் வீசுவதுடன் சுகாதார சீர்கேடு நிலவி வருகிறது. இதனால் பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகளுக்கு தொற்று நோய் பரவும் அபாய சூழல் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் காவல்துறை அறிவிப்பை மீறி சமுதாய கூடத்தில் கால்நடைகளை கட்டி வருவதும் வாகனங்களை நிறுத்தி வருவதால் மக்கள் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டு வருகிறது. எனவே குப்பைகளை அகற்றவும் சமுதாய கூடத்தை சீரமைக்கவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டையில் அரசு மருத்துவமனையை விரிவுபடுத்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரின் மகன் பவித்ரன் 4 ஏக்கர் நிலத்தை தானமாக வழங்கியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் அரசு மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனையில் போதிய இடவசதி இல்லாததால் நோயாளிகள் பெரும் அவதிக்குள்ளாகி வந்தனர். எனவே மருத்துவமனையை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுக்கப்பட்டு வந்தது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அருணா கடந்த மாதம் மருத்துவமனையை ஆய்வு செய்தார். அப்போது மருத்துவமனை விரிவாக்கத்திற்கு பூங்கா நகர் பகுதியில் உள்ள பயன்பாட்டில் இல்லாத பேருந்து நிலையத்தை தேர்வு செய்தார். இந்நிலையில் இந்த பேருந்து நிலையத்தின் அருகே தஞ்சை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பரசுராமனின் மகன் பவித்ரனுக்கு சொந்தமான 4 ஏக்கர் நிலம் உள்ளது. மருத்துவமனை விரிவாக்கம் குறித்து அறிந்த பவித்ரன் மக்கள் நலன் கருதி தனது 4 ஏக்கர் நிலத்தை மருத்துவமனை விரிவாக்கத்திற்கு தானமாக வழங்கினார். சட்டமன்ற உறுப்பினர் சின்னத்துரை முன்னிலையில் வட்டாட்சியர் விஜயலட்சுமியிடம் நிலத்தின் பத்திரத்தை வழங்கினார். இதனால் அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். திருச்சியில் ஊராட்சிகளை மாநகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து 400க்கும் மேற்பட்டோர் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாநகராட்சிக்கு அருகில் உள்ள 22 கிராம ஊராட்சிகளை திருச்சி மாநகராட்சியுடன் இணைப்பதற்கான அறிவிப்பை தமிழக அரசு அண்மையில் வெளியிட்டது. ஊராட்சிகளை மாநகராட்சியுடன் இணைப்பதால் 100 நாள் வேலைவாய்ப்பு தடைபடுவதுடன் வீட்டு வரி உள்ளிட்ட அத்தியாவசிய வரிகள் உயரும் என்பதால் தங்களின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்று ஊராட்சி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் தாளக்குடி ஊராட்சியை சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அலுவலக வளாகத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. எங்களுக்கு விவசாயம் தான் அங்கே அதிகம். அதாவது எங்கள் தாளக்குடியில் குக்கிராமம் கீரமங்கலம் அதில் வந்து 350 ஏக்கர் இருக்குது. அங்கே அதை எப்படி அதை விவசாயத்தை அவ்வளோ பெரிய ஊரில் அதை மாநகராட்சி ஆக்கினா அதை ஒன்றும் எங்களுக்கு வேணாம், அவ்வளோதான் மாநகராட்சி. ஓட்டு கேட்குறக்கெல்லாம் வந்து வீடு விடாந்து கேட்குறாங்க இல்லையா? அப்புறம் எதுக்கு வந்து நீங்கள் வந்து மாநகராட்சி வந்து மாற்றும்போது எங்களை கேட்காம போடலாம், எங்கள்கிட்ட என்ன வசதி இருக்குதுன்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து மாநகராட்சியாக மாற்றிருக்கிறீங்க. எங்களுக்கு அடிப்படை வசதியே ஒன்றுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி நீங்கள் வந்து மாநகராட்சியாக மாற்றலாம்? விவசாயம் சுத்தமாக அழிஞ்சிருச்சு. நாங்கள் பிள்ளைங்களை வச்சு ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருக்கிறோம், நிறையா பேர் கஷ்டப்படுறோம். 2வது எங்களுக்கு அடிப்படை வசதி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது சார். யாரை சார் கேட்டுட்டு நீங்கள் வந்து மாநகராட்சியாக மாற்றினீங்க? பழனி முருகன் கோவிலுக்கு சொந்தமான 156 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆக்கிரமிப்பு இடங்கள் மீட்கப்பட்டு பக்தர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயிலுக்கு நாள்தோறும் வெளி மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர்.
இந்நிலையில் அடிவார கிரிவலம் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் சாலையோர கடைகள் ஆக்கிரமிப்பால் பக்தர்கள் மிகவும் சிரமப்பட்டு வந்தனர். இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவின்படி கிரிவல வீதியில் வாகனங்களுக்கு தடை செய்யப்பட்டதுடன் மீனாட்சி அம்மன் கோயில் பகுதி, பாளையம் பகுதி, வேணுகோபால பெருமாள் கோவில் பகுதி உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட இடங்களில் கோயிலுக்கு சொந்தமான இடங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்தது. இந்த இடங்களை கண்டறிந்து அதிகாரிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்றி வந்தனர். ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட இடங்களில் பக்தர்களுக்கு காத்திருப்பு அறை மற்றும் தாய்மார்களுக்கு பாலூட்டும் அறை, வாகன நிறுத்தம் இடம் உள்ளிட்ட பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கோயில் நிர்வாகத்தால் செய்யப்பட்டன. இதனால் பல ஆண்டுகளாக ஆக்கிரமிக்கப்பட்டு வந்த 156 கோடி ரூபாய் மதிப்பிலான இடங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இதனால் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்ததுடன் தமிழ்நாடு அரசிற்கு நன்றி தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் காட்டு யானை உலா வந்ததால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகமாக காணப்பட்டு வருகிறது. காட்டு யானைகளின் நடமாட்டத்தால் அப்பகுதி மக்கள் மிகுந்த அச்சமடைந்துள்ள நிலையில் பந்தலூர் அருகே உள்ள முக்கட்டி வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய காட்டு யானை ஒன்று சாலையில் சுற்றித் திரிந்தது. இதனால் சாலையில் சென்ற இருசக்கர வாகன ஓட்டிகளும் காரில் சென்றவர்களும் அனைவரும் அச்சமடைந்து திரும்பி சென்றனர். பிரதான சாலையில் உலா வந்த காட்டு யானையால் அந்த சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் தேயிலை தோட்டத்திற்கு புகுந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் நிம்மதியடைந்தனர். இருப்பினும் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் அச்சத்துடனேயே சென்று வருகின்றனர். செங்கம் பகுதியில் உள்ள துணிக்கடை சார்பில் வாடிக்கையாளர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசு பொருட்களை சட்டமன்ற உறுப்பினர் மூப்பேகிரி வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம், போளூர், குப்பநத்தம் மும்முனை சந்திப்பு சாலையில் பிரபல தனியார் துணிக்கடை அமைந்துள்ளது. இந்த துணிக்கடையில் தீபாவளி மற்றும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வாடிக்கையாளர்களை ஈர்க்கும் வகையில் 1000 ரூபாய்க்கு மேல் புத்தாடைகள் வாங்குபவர்களுக்கு குலுக்கல் முறையில் பரிசுகள் வழங்கப்படும் என்று விளம்பரம் செய்யப்பட்டது. இதனால் ஏராளமான வாடிக்கையாளர்கள் புத்தாடைகளை வாங்கினர். பண்டிகைகள் முடிந்த நிலையில் வாடிக்கையாளர்கள் பூர்த்தி செய்து வழங்கிய கூப்பன்கள் குலுக்கல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் மூப்பேகிரி பங்கேற்று மலை போல் குவிந்துள்ள கூப்பன்களில் இருந்து அதிர்ஷ்டசாலிகளை தேர்வு செய்தார். இதில் முதல் 3 நபர்களுக்கு இருசக்கர வாகனமும், மற்றவர்களுக்கு ஆடு, மாடுகள், LED டிவி, ஃப்ரிட்ஜ், மிக்சி, கிரைண்டர் உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்களை துணிக்கடை நிறுவனம் வழங்கியது. இதனால் வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். ஃபோஸ்டர்ஸ் எட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் அதிக ஒலி எழுப்பும் ஏர் ஹார்ன்களை பறிமுதல் செய்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. வந்தவாசியில் சாலை பாதுகாப்பு மாதத்தையொட்டி செய்யாறு மோட்டார் வாகன ஆய்வாளர் கருணாநிதி பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கினார். மேலும் வாகனங்கள் அதிவேகத்தில் இயங்கக்கூடாது என்றும், இருசக்கர வாகனத்தில் வருபவர்கள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் தை தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கிருஷ்ணாபுரத்தில் அமைந்துள்ள முப்புடாதி அம்மன் திருக்கோவிலில் கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய தை திருவிழாவானது 13 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் திருவிழாவின் 9ஆம் நாளான நேற்று திருத்தேரோட்டம் நடைபெற்றது. இதில் கடையநல்லூர் சுற்றுப்புற கிராமங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர்.
கிருஷ்ணகிரியில் சத்துணவு ஊழியர்கள் சங்கம் சார்பில் மேற்கொண்ட உண்ணாவிரத போராட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. புதிய பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் குணவதி தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், பதவிக்காலத்தை 60 வயதிலிருந்து 62 உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். பேரும் வயதிலே 60 62 62